ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவரின் வாழ்விலும் பிரச்சனையானது இருக்கத்தான் செய்யும். அது ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம். எனவே உங்கள் அனைவரின் வாழ்விலும் பிரச்சனையானது இருக்கத்தான் செய்யும் என்று பெரியவா அவர்கள் அவரை பார்க்க வந்த பக்தர்களிடம் கூறிவிட்டு அதற்கு பிறகாக அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க விநாயகர் தான் சரியான தெய்வம், நீ விநாயகருக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வாரம் ஒரு முறை என 21 வாரங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீ செய்து வா. விநாயகர் உனக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்த்து விடுவார். அதாவது நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அனைவருமே விநாயகரைத்தான் வழங்க வேண்டும் என்பது போல பெரியவா அவர்கள் முன்கூட்டியே அந்த பக்தருக்கு உரைத்திருக்கிறார். அதை பற்றி தான் நாம் அந்த விநாயகருக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த பரிகாரத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பற்றி காணப்போகிறோம். மறக்காம நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றி நம்ம அப்டேட் பண்ணுகிற அனைத்து வீடியோக்களும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது விநாயகரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே இந்த விநாயகர் தான், அதாவது அரசடி விநாயகர் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த அரசடி விநாயகருக்கு தான் மிகவும் பலமானது, சக்தியும் அதிகமாக இருக்கும் என்று கூறுவார்கள். எனவே அந்த அரச மரத்திற்கு அடியில் இருக்கிற விநாயகரின் சக்தியும் அரச மரத்திற்கும் ஒரே பலம் தான் இருக்கும். நீங்கள் எனவே அந்த அரசடி விநாயகரை வணங்கினாலும் சரி, இல்லை என்றால் அந்த அரச மரத்தில் இலைகள் இருக்கும் அல்லவா, அந்த அரச மரத்து இலைகளை ஒரு 5 இலைகளை பறித்து உங்களது வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டுமாம். அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் நன்றாக அலசி கொள்ள வேண்டும். பச்சை தண்ணீரில் அலசாமல் ஒரு குடுவையில தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மஞ்சளை போட்டு நன்றாக கலக்கி விட்டு அதற்கு பிறகாக அதனுடன் இந்த 5 இலைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 5 இலைகளையும் நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணியால் கழுவி கொள்ள வேண்டும். கழுவின பிறகு அதை உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பித்தளை தட்டுக்கு மேல அந்த 5 இதையுமே வைத்துக் கொள்ளுங்கள். 5 இலைகளை வைத்துக் கொண்டு அதற்கு மேலாக ஒரு ₹1 நாணயத்தை வைத்து அதனுடன் பெண்கள் மூஞ்சிக்கு தேப்பார் அளவா அந்த மஞ்சள் கட்டி இருக்கும் அல்லவா, அந்த மஞ்சள் கட்டியை நீங்கள் அந்த ₹1 நாணயத்துக்கு மேலே வைத்து இந்த இலைகள் ₹1 நாணயம் அதனுடன் இருக்கிற அந்த மஞ்சள் இந்த 3ஐயும் ஒரு நூலால் நீங்கள் கெட்டி கொள்ள வேண்டும். இதை கெட்டி விட்டு அதற்கு பிறகாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைவரின் வீட்டிலேயுமே பூஜை அறையில், அதாவது சாமிக்கு முன்பாக ஒரு செம்பு வைத்திருப்பீர்கள் அல்லவா, செம்பால் செய்யப்பட்ட ஒரு செம்பு வைத்திருப்பீர்கள், அதில் தண்ணீர் வைத்திருப்பீர்கள் அல்லவா, அந்த செம்பு இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை என்றால் ஒரு மண்பானை இருந்தால் அதுவும் நல்லது. இது இரண்டுமே இல்லாத பட்சத்தில் சில்வர் செம்பு, ஏதாவது நீங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தீர்கள் அல்லவா, அந்த செம்பு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பச்சரிசி, அதில் பாதி அளவிற்கு பச்சரிசியை போட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். பச்சரிசியை போட்டு நிரப்பின பின்பாக இந்த நீங்கள் நூலினால் கட்டிய இந்த இலைகளையும் அதனுடன் அந்த ₹1 நாணயம், மஞ்சள், இதை அனைத்தையும் நீங்கள் அந்த மண்பானைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புதன்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் செய்து வரலாம். இதை செய்வதற்கு முன்பாக விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கை போட்டுவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் இலைகளை பறித்து உங்களது வீட்டிற்கு செல்வது மிகவும் நல்லதாங்க. இதை மறக்காம நீங்க புதன்கிழமை செய்யணுமா, புதன்கிழமை செய்து வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களானது விநாயகர் மூலம் உங்களுக்கு சேரும் என்பது போலவும் பெரியவா அவர்கள் அறிவுறுத்தியிருக்கார்கள். எனவே மறக்காமல் நீங்களும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம், அதாவது அனைவரையுமே எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இருப்பது மனிதருக்கு சகஜம்தான். அது மட்டுமல்லாமல் அது ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சண்டை சச்சரவாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த விநாயகரை நீங்கள் வழிபட்டு வருவதால், விநாயகரை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கின்ற என்ன விதமான எப்பேற்பட்ட பிரச்சனையாகவும் தீர்ந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் இந்த விநாயகருக்கு இந்த வழிபாட்டை நீ செய்து வர வேண்டும். மறக்காமல் இந்த வழிபாட்டை நீ செய்து வரும்போது விநாயகருக்கு உரிய ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி கொண்டு செய்ய வேண்டுமாம். இவ்வாறு நீ செய்ய வேண்டும். வாரம் ஒரு முறை என 21 முறைகள் நீ செய்து வர வேண்டும். அதாவது அடுத்த வாரத்திற்கு பிறகாக நீ இந்த மஞ்சளையும் ₹1 நாணயத்தையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரத்திற்கு ஒரு முறை இதை செய்ய வேண்டும். பச்சரிசியை நீங்கள் வீட்டில் சமைப்பதற்கு எதுக்காவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மஞ்சளை பெண்கள் மூஞ்சில் தேய்ச்சி கொள்ளுங்கள். அந்த அரச மரத்திலேயே அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது யார் காலிலும் மிதிப்படாத இடத்தில் அதை சென்று வைத்து விடுங்கள். இதே போன்று நீங்கள் செய்து விடலாம். அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வாரம் ஒரு முறை என 21 ₹1 நாணயத்தை இதுக்கு பயன்படுத்த வேண்டும். வாரம் ஒரு முறை விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த ₹1 நாணயத்தையும் நீங்கள் உண்டியலில் இட்டு வர வேண்டும். இதே போல் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை என 21 வாரங்கள் புதன்கிழமை என்று செய்து வருவதால் மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு சேரும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகர் உங்களுக்கு அதை குணப்படுத்தி விடுவார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் விநாயகருக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து வாருங்கள். நம்ம பெரியவா அவர்கள் கூறிய எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.